கடந்த ஒரு 10 நாளாகவே நம்ம நியூஸ் செய்திகள்லாம் பார்க்குறோம். தேனி மாவட்டத்தில் வருஷநாடு போயிருக்காங்க. வருஷநாடு பகுதி, மேகமலை இந்த பகுதியில் வந்துட்டு விவசாய நிலம் அபகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 குடும்பங்களை காலி பண்ண சொல்லி ஃபாரஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நேற்று இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை இல்லை. ஒரு 8 வருஷமாக அந்த பஞ்சாயத்து போயிட்டே தான் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 தலைமுறையாகவே மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ எனக்கே 45 வயசு ஆகுது. எங்கள் அப்பாட்ட கேட்போம்ல, இந்த ஊர் எப்படி உருவாச்சு, மனுஷ மக்கள் எப்படி வந்தாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பாட்ட கேட்குறோம், எங்கள் தாத்தாட்ட கேட்குறோம். இப்போ நானே ஒரு 80 வருஷம் வரலாறு தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தன் பூட்டையெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ குறைஞ்சது ஒரு 100-150 வருஷம் வரலாறு இருக்குங்க அந்த வருஷநாடு பகுதிக்கு மட்டுமே. இப்போ ஆக்கிரமிப்புனா என்ன? இப்போ ஒரு இடத்துல அரசாங்க இடத்துல போயிட்டு ஒருத்தர் குடிசை போடுறான், ஒரு கடை போடுறாங்க அப்படின்னா ஒரு 10 நாள் கண்டுபிடிக்கலாம், ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் கூட கண்டுபிடிக்கலாம். 100 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு இன்றைக்கி ஆக்கிரமிப்பு அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை உண்மையில் ஆக்கிரமிப்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை ஆக்கிரமிப்பாக வச்சுக்கிறோமே, அந்த இடத்துக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, பட்டா கொடுத்துருக்காங்க, இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க. இப்போ போன எலெக்ஷன் ஒரு மாதம் எலெக்ஷன் இருந்துச்சுல, அங்கே கூட அந்த இடத்துல கவர்மெண்ட் பூத்தில் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இது என்ன மாதிரின்னு புரிய மாட்டேங்குது. இது சிறுவில்லிபுத்தூர், அந்த வருஷநாடு பகுதி, சின்னமனூர், இதெல்லாம் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரே ஏரியா. அது 2021 பிப்ரவரி 8 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து புலிகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லி சிறுவில்லிபுத்தூர்லேருந்து அறிவிக்கிறாங்க. ஸோ அப்புறம் தான் மெல்ல சின்ன பிரச்சனை உருவாகிட்டே இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ வருஷநாட்டில் அங்கே இருக்கோம், நான் மயிலாடும்பாறை வருஷநாடு பக்கத்தில் தான் இருக்குது, 9 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த இடத்துல அந்த ஆக்கிரமிப்பு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அங்கேருந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு புலிகள்ன்ற வரைக்கும் நாங்கள் பார்த்ததும் கிடையாது. அந்த கேரளா பார்டர் கிட்டவன வருமே தவிர இந்த பக்கம் ஊருக்குள்ளே வந்த மாதிரி நான் கேள்விப்படவும் இல்லை. ஆனால் புலிகள் சரணாலயம் அப்படின்றாங்க. உரிய அதிகாரிகள், அரசாங்கங்கள், அதாவது இப்போ நான் சொல்கிறோம் அப்படின்னா ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும், எது எப்படியோ ஒரு 100 வருஷம் தாண்டி வந்தாச்சுல, இனிமேல் யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணாதீங்க அப்படின்ற அளவுக்கு வச்சுக்கலாம். விவசாய நிலமா இப்போ விவசாயம் பண்ணுற எல்லாருமே பெரிய பெரிய கோடீஸ்வரன் கிடையாது. 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் சின்ன சின்ன குறு விவசாயிகள் தான் போகிறாமே. ஸோ அந்த விவசாயம் பண்ணுறாங்கல்ல, அதை மட்டும் வச்சுட்டு கூட மற்ற இடத்துல கூட அதிகாரிகள் எடுத்துக்கலாம், வனத்துறை கூட எடுத்துக்கலாம். அந்த கண்ட்ரோல் அளவுக்கு மக்கள் வந்திருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சம் அதையாவது செய்யலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு தேனி மாவட்டத்திலே வந்துட்டு வீடியோஸ் போடுறா இருக்கட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நிறைய வீடியோஸ் போடுறாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 பேர் போடுறாங்க. ஸோ இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம என்னென்ன வீடியோ போடுறோம், இதில் இப்போ வந்துட்டு மக்கள் பிரச்சனை இல்லையா, 5000 குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. 5000 குடும்பம் அப்படின்றது ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் கூட 20,000 குடும்பம் வந்துடும். ஸோ மக்கள் சார்ந்த பிரச்சனை இல்லையா. ஸோ நம்ம மாதிரி வீடியோஸ் போடுறவங்க தேனி மாவட்டத்தில் அந்த வருஷநாடு பிரச்சனையை பற்றி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சில வீடியோஸ் போட்டால் உரிய அதிகாரிகளுக்கு அது ரீச் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம்ன்றதை தாண்டி முயற்சி பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதுக்காக நம்ம வன்முறை தூண்ட போகிறது கிடையாது, அது அந்த வேலையை செய்ய போகிறதுலாம் இல்லை. அங்கே வருஷநாட்டில் கூட மக்களையும் மனுஷன் நம்பிக்கை வாழக்கூடிய சாதாரண மக்கள் தான். ஸோ இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத வெளியே சொல்லணும்ல. இப்போ நம்ம தேனி மாவட்டத்துக்குள்ளேயே பூரா பேசிக்கிட்டே இருக்குமே தவிர, ஒரு இப்போ 100-150 பேர் இருக்கும் அப்படின்னா எல்லா வீடியோ போடும்போது ஆட்டோமேட்டிக்காக போய் சேர வேண்டிய இடத்துல போகும் அப்படின்னு நம்புகிறோம்.